ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேக் ஃப்ரம் மேல். ஸோ எல்லா லைஃப்லையும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருமே யோசிச்சுப்பீங்க. என்ன விஷயம் தெரியுங்களா? நம்ம லைஃப்ல எப்போ நல்ல நாள் வரும், நம்ம எப்போ செட்டில் ஆகும், நமக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும், ஸோ நம்ம எப்போ இந்த மூளை போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இப்படி வருவோம், இந்த ட்ராக்ல போனால் இப்படி ஜெயிக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு லைஃப் ஆரம்பிக்கும் போது இதுதான் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் யாராவது அந்த சான்ஸ் எப்படி கிடைக்கும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சான்ஸ் எப்போ நம்ம கிடைக்கும்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த பதிவு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் இருக்கும். ஹேண்டிகேப்னா ஒரு ஹேண்ட் இருக்காது, ரைட் ஹேண்ட் மட்டும் அவருக்கு இருக்காது, மற்றபடி நார்மல் பர்சன் எல்லாமே. அவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா இந்த ஊரை நம்ம ஆளணும். கிங் இருக்காரு, பட் கிங்க நம்ம ஆகணும். ஆனா அவங்ககிட்ட அவனே மனசுல ஓகே நம்ம கிட்ட கையில அப்படின்னு எதுவுமே தோணாம என்னால் பண்ண முடியும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். அந்த டைம் இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. எப்படின்னா அரண்மனை உள்ள போறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ் வச்சு இவன் உள்ள போறான். உள்ள போகும்போது ராஜா இருக்காரு. ராஜா ரொம்ப நல்லவர். அந்த ஊர் மக்களை ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிற ஒரு ராஜா, கிங் மேக்கர். அப்படி அவர் கையில அவரு பார்வையில பாத்தீங்கன்னா அவருக்கு கிராம வாழ்க்கை என்னன்னு தெரியணும். லைக் பாத்தீங்கன்னா நம்ம தெனாலிராமன் படம் பாத்திருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வடிவேல் சார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை ஒரு சின்ன சீன் இப்படிதான் இருக்கும். ஏன்னா ராஜாக்கு மக்கள் படுற கஷ்டம் தெரியாம இருக்கும். என்னதான் நீங்க கொடுத்தாலும் அது சேர்ந்திருக்கா இல்லைன்ற மாதிரி அதே கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி யூஸ் பண்ணும்போது ராஜாக்கு ஒரு குழப்பம். ஓகே, நம்ம மக்கள் இப்படி இருக்காங்க, நம்ம இருக்கோம், நமக்கு முன்னாடி நம்ம அப்பா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா இருந்தாரு, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா இப்படிதான் ஆட்சி செய்கிறோம். ஓகே, இது இந்த டைம் ஒரு மக்களுக்கு கொடுப்பன்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்றது ஒரு மந்திரி ஆலோசனை மூலமா நடக்குது. அந்த மந்திரிக்கு பிளேம் பண்ண நம்ம பர்சன் தான். மந்திரி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஓகே ராஜா நீங்க சொல்ற மாதிரி. அப்ப எப்படி நம்ம தேர்ந்தெடுப்போம்? நம்ம ராஜ்யத்தை ஆளணும்னா இப்படி ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம்ல ராஜா யார்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ணாம ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்றாரு. என்ன போட்டின்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு யாரு கோட்டையோட கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதி ராஜ்யம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் ஒரு சின்ன அதுலயும் கொஞ்சம் இது பொடி வச்சு பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ரிஸ்க்கும் கொடுத்தாரு. அப்ப நீங்க ஒரு டைம் சான்ஸ் ட்ரை பண்ணி கதவை திறக்க முடியலன்னா உங்க கை துண்டாக்கப்படும். சோ இதுதான் ராஜா கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட். இந்த நம்ம ஹேண்டிகேப் இருக்க ஹேண்டிகேப் இருக்க பர்சன் இதுக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருமே போகுது. அடுத்த நாள் காலையில 9:30 10 மணிக்கு சொன்னாங்க, 9:30 ஓகேங்களா. 9:30 வெயிட் பண்றாங்க, யாருமே வரல. 9 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு யாரும் வரல. 9:10 யாரும் வரல. என்னடா நம்ம நாட்டுல யாருக்குமே இந்த ஆசை, எல்லாருக்குமே ஆசை இருக்கு, பட் கூட ஒரு பயம் இருக்கு, ட்ரை பண்ணி பார்த்தா கை போயிடுமோ. ஸோ அந்த விஷயம் அந்த டைம் நம்ம ஹேண்டிகேப் ஹீரோ வராரு. அவருக்கு ராஜ்யத்தை ஆளணும் ரொம்ப ஆசை. ட்ரை பண்றாரு. எப்படின்னா ஜஸ்ட் புஷ்ஷும் பண்ணல, ஜஸ்ட் கை வச்சு அது ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட் ஹேண்ட்ல சார் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆயிடுச்சு. அவருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துருவாங்க. அந்த ஹேண்டிகேப் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட லைஃப் அச்சீவ்மெண்ட் அதை நினைச்சிட்டு இருந்தாரு. ஓகே நம்ம இப்படி எப்படி நம்ம கிங் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜா சொன்னாரு ஒரு விஷயம். யார் ஒருத்தன் தைரியமான ஒரு விஷயத்த ட்ரை பண்றான், ஒரு விஷயம் பண்ண முடியும், உனக்குள்ள நீ நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உன்னால வர முடியும், பண்ண முடியுன்றது. எனக்குள்ள அந்த விஷயம் நான் அச்சீவ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் அதுக்கு ஸ்டெப் எடுக்க முடியும். அதுக்கு என்ன ஆபத்தா இருந்தாலும் அதை நான் பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் தயாரா இருக்கணும். முதல்ல நான் டோர் ஓபன் பண்ண முடியுமான்னு முடியாது செகண்ட் தெரிஞ்சாதானே நான் இது பண்ண முடியும். நான் டோர் ஓபன் பண்ண முடியும் எனக்கு தெரியும், ஆனா நான் அதுக்கப்புறம் வரப்போற விளைவை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பண்ண முடியல, பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ எப்பவுமே முயற்சி பண்ணி பார்த்தா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ராஜா முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம திருடன் இருக்கான்ல, அவனோட சுயரூபம்ல அவன் ரொம்ப நல்லா இருந்தான். பட் அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, வாய்ப்பு எங்குமே கிடைக்காது, அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும். இது ஏன் சொல்றேன்னா, அவன் அந்த வாய்ப்பு ராஜா ஒரு பிளான் பண்ணது ஓகே, அது அவர் யார் முயற்சி பண்ணா அவனுக்கு இது கிடைக்கணும். இந்த கதையில 2 ஸ்டோரி இருக்கும். ஆனா அந்த ராஜா மைண்ட் செட் வர்றதுக்கு நம்ம ஹேண்டிகேப் ஒருத்த பண்ணால கையில பர்சன் போயிட்டு மந்திரி கிட்ட தூண்டி ஒரு விஷயம் பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா,
இதுதான் நமக்கான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும், நம்ம தான் அதை உருவாக்கிக்குவோம். இது ஏன் சொல்றேன், நானும் வந்து ஒரு அடிஷன். இது வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய கோட். இது வாய்ப்புகள் கிடைக்காது, உருவாக்கி கொள்ள வேணும்னு சொல்லுவாரு. ஸோ எனக்கான வாய்ப்பை நான் தான் உருவாக்கிக்கணும். அந்த வாய்ப்பு என்னை தேடி என்ன வீட்டு காலையில் அடிக்க நான் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அதை நான் போய் ப்ரூவ் பண்ணணும். இப்போ அந்த ஹேண்டிகேப் வந்து மூளை இருக்கு, அதனால அவன் ப்ரூவ் பண்ணி அந்த முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டான். ஏன் அது வந்து ஓப்பன் காம்படிஷன், அவனுக்காக மட்டும் அவன் உருவாக்கல, எல்லாருக்கும் சேர்ந்துதான். பட் யாருக்கும் திறமை இல்லைன்னு அந்த பயம், அந்த ஃபியர் நம்ம விட்டு போகணும். இப்போ என்னோட உரிமை பார்த்தீங்கன்னா எனக்கு பேச பிடிக்கும். எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஓகே சேனல் ஆரம்பிக்க எல்லாருமே யார் பார்ப்பாங்க, எனக்கு யார் பார்க்கறான்னு எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன், ஷேர் பண்றேன், உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இது வந்து என்னோட திருப்தி. ஒரு விஷயம் நான் சொல்றேன், 10 பேர் பார்த்தாலும் சரி, 2 பேர் பார்த்தாலும் சரி, உண்மையை ஒருத்தர் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணாலுமே அந்த டே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுங்களா? ஏன் சொல்லணும்னா, போன வீடியோக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது ஒரு சில விஷயம்லாம் நேரில் பார்க்கும்போது இந்த டிப்ஸ்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கூஸ்பம்ஸா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு, இந்த ஸ்டோரிலாம் இருக்கு. இதுதான் என்னோட விஷ். ஸோ இதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன், நமக்கான வாய்ப்பு நம்ம தேடி வராது, நம்ம தான் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கும், அதை நீங்க ட்ரை பண்ணி யோசிங்க என்ன பண்ணலாம்னு. பண்ணீங்கன்னா சக்சஸ்க்கும் சக்சீடுக்கும் வித்தியாசம் இருக்கு. சக்சஸ்னா ஒரு முறை தான் ஜெயிக்கும், சக்சீட்னா லைஃப்ல ஜெயிச்சு காட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.